ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். இன்னையோட வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ரெசிபீஸ், நல்ல காம்பினேஷனில் இது ஒரு பாராயணம் பண்ணதுக்காக தளிகை பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் எனக்கு வேணும். அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டு விடுங்க. லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். இன்றைக்கி ஒரு பூஜை தான், சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணோம். அதுக்கு நோ கார்லிக் நோ ஆனியன் கான்செப்டில் நம்ம தளிகை பண்ணணும். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சின்னதாக பூஜை நம்மளே கூட நம்ம பண்ணலாம் ஆற்றுல. ரொம்பவே அது குட் வைப்ரேஷன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் தளிகை பார்க்குறீங்களா? நீங்கள் புளி பொங்கல் தான் பண்ணியிருக்கேன். வெண்கல பானையில் பண்ணியாயிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்க டாங்கர் பச்சடி. ஒவ்வொன்றும் நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அவல் பாயாசம். அப்புறம் காஞ்சிபுரம் இட்லி பண்ணியிருக்கேன். நல்லா ஈஸியாக பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கோஸ்து. அது காஞ்சிபுரம் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒயிட் சட்னியும் கோஸ்தும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ். ஸோ இன்னையோட மெனு இது தான். இந்த மெனு உங்களுக்கு நோ கார்லிக் நோ ஆனியன் கான்செப்டில் பண்ணது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி பிளேட்டு, இந்த மாதிரி இலை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஞ்சிபுரம் இட்லிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு அரைச்சிக்கணும். ரேஷியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு பங்கு பச்சரிசி, ஒரு பங்கு புழுங்கலரிசி, அதுக்கப்புறம் ஒரு பங்கு நமக்கு உளுந்து வேணும். உளுந்து நிறைய போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ தாளிப்புக்கு நல்லெண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் போட்டு, மிளகு ஜீரகம் நல்லா பொடித்து, சுக்கு பொடி கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் தூவியிருக்கேன். ஸோ இதுதான் தாளிப்புக்கு காஞ்சிபுரம் இட்லிக்கு. அந்த டீட்டெயில் ரெசிப்பியும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அத்தன்டிகேட்டட் ரெசிப்பியில் இருக்குது. உங்களுக்கு நான் உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் அதுதான், நீங்கள் அரைச்சி அதை புளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்துட்டு, ஏதாவது ஒரு கிண்ணம் நீங்கள் ஆற்றுல வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மோல்டு இந்த மாதிரியே விற்கிறது. பக்கத்தில் நான் ஒரு ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். நான் அது நல்லெண்ணெய் நன்னா இப்படி தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு முக்கால்வாசி மாவு அதில் முக்கால்வாசி தான் நம்ம அதில் விடணும். அதுக்கு மேலே நீங்கள் விடக்கூடாது. ஏன்னா முக்கால்வாசி விட்டிங்கனாலே உங்களுக்கு மேலே நன்னா எழும்பி வரும் உங்களுக்கு. ஸோ நான் முக்கால் பதத்துக்கு பாருங்கள் நான் விட்டுருக்கேன். ஸோ சின்னதாக இந்த மாதிரி உங்களுக்கு குட்டியாக மோல்டு கிடைக்கிறது காஞ்சிபுரம் இட்லிக்கு நான் வாங்கினேன். ஸோ இது 8 இது நம்ம ஒரே இதில் நம்ம விட்டு நம்ம ஸ்டீமில் வச்சு எடுத்தோம்னா 10 நிமிஷம்தான் உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஏன்னா சின்னதாக இருக்கு இல்லையா பாத்திரம், அதனால் உங்களுக்கு ஈஸியாக 10 நிமிஷத்தில் வெந்துடும். இதே நீங்கள் தட்டுலேயோ இல்லை இன்னும் பெரிய ஒரு கிண்ணம் நீங்கள் அந்த பவுலில் நீங்கள் விட்டு வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 12-13 மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுங்க. இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் கழித்து இங்கே பாருங்கள் மேலே நன்னா எழும்பி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு தான் முக்கால் பதத்துக்கு விட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 2 டைம்ஸ் நான் வச்சு எடுத்தேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அது அழகாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நன்னா வந்திருக்கு. ஸோ காஞ்சிபுரம் இட்லி இந்த மாதிரி
நம்ம வீட்டில் பூஜை ஏதாவது பாராயணம் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கத்திரிக்காய் கோஸ்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது தாளிப்பு ஒன்று கொடுத்துட்டு கத்திரிக்காய் பொடியாக நறுக்கி அதை போட்டு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து பைத்தம்பருப்பு தான் நான் போட போகிறேன். ஸோ பைத்தம்பருப்பு 4 பச்சை மிளகா போட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு நான் நல்லா மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணி இப்போ இதில் கத்திரிக்காய் வதக்கினதுக்கப்புறம் அதில் விடணும். அப்புறம் ஒரு சின்ன 2 துண்டு புளி நான் ஊற போட்டிருக்கேன், அதுவும் இதில் விட்டு சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா கத்திரிக்காய் கோஸ்து ரெடி. இது நோ ஆனியன் நோ கார்லிக் கான்செப்டில் இந்த மாதிரி கோஸ்து பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக நல்லா வந்திருக்கு. பருப்புலேயும் கொஞ்சம் பெருங்காயம் தூவிருக்கேன், இப்போவும் கொஞ்சம் பெருங்காயம் தூவி நீங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் தனியாக கூட நீங்கள் தனியா மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் விட்டு கூட அரைச்சி நீங்கள் இதில் விடலாம். நான் சாம்பார் பொடி ஆற்றுல இருக்கிறதுனால நான் டக்குன்னு இதை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கொதிக்க விட்டு லைட்டாக கொதிக்க விட்டு நீங்கள் எடுத்தேன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் கோஸ்து ரெடி. அடுத்து வந்து அவல் பாயாசம். அவல் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக பால் விட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு நீங்கள் வேக வச்சு சின்ன குக்கரில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதில் 1 பங்குக்கு 1.5 பங்கு நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுட்டு பால் விட்டு இது கரைஞ்சதும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவல் பாயாசம் ரெடி. ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாம். ஸோ 1க்கு 1.5 சக்கரை போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா கொடுக்கும். பால் விடுறோம் இல்லையா, ஸோ நாட்டு சக்கரை போடுறதுனால நான் கரையிறதுக்கு முன்னாடி நான் பால் விட்டேன். ஸோ நீங்கள் வெல்லம் போடுறதா இருந்தால் அதை வந்து நீங்கள் கரைச்சிட்டு தான் வந்து அது நல்லா கரையுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்டில் தான் பால் விடணும். ஒரு சமயம் வந்து அது கொஞ்சம் லைட்டாக தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. நாட்டு சக்கரை உங்களுக்கு தெரியாது. அவ்வளோதான். இந்த வெல்லம் கரைஞ்சதும் நம்ம வந்து இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு ஆற்றுலேயே பொடிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி போட்டு நெய்யில் முந்திரி திராட்சை இந்த மாதிரி தாளித்து விட்டிங்கன்னா அவல் பாயாசம் ரெடி. ஸோ ஈஸியான மெனு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு குட் வைப்ரேஷன் உங்களுக்கு நல்லா ஆற்றுல கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நெய்யில் தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருந்தேன்ல, அது ஒரு சின்ன ஸ்பூனால் அது கொஞ்சமாக தூவிட்டு அது மேலேயே இந்த நெய் விட்டு தாளிக்கிற தாளிப்பு அதை விட்டாச்சு. இப்போ அவல் பாயாசமும் ரெடி. அப்புறம் காஞ்சிபுரம் இட்லிக்கு ஒயிட் சட்னி நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி பொங்கல் தான். புளி பொங்கல் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். குக்கரில் எப்படி வேக வைக்கிறதுன்றதை காமிச்சிருக்கேன். அது லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி வெண்கல பானையில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். நல்ல எண்ணெய் இருக்குது இல்லையா, அதில் வந்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் தாளிச்சிட்டு ஒரு அழாக்குக்கு நீங்கள் லெமன் சைஸ் புளி நல்லா ஊற போட்டு 1க்கு 3 நீங்கள் ஜலம் விட்டு கொதிக்க விட்டு குருணை இருக்குது இல்லையா, பச்சரிசி குருணை வாங்கி போட்டாலும் சரி, இல்லாட்டி பச்சரிசியை மிக்சியில் பொடிச்சு நீங்கள் கலரி எடுத்திங்கன்னா புளி பொங்கல் ரெடி. அடுத்து இதுக்கு தொட்டுக்க டாங்கர் பச்சடி. ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்து அதில் காஞ்ச மிளகா கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா வறுத்து பொடிச்சதுக்கப்புறம் தயிரில் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும் போது ஃபோக் எடுத்துக்கோங்க. ஃபோக் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கட்டி தட்டாமல் வரும். தாளிப்பு வந்து கடுகு, கொஞ்சமாக உளுந்து,
அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். ஸோ டாங்கர் பச்சடி இப்போ ரெடி. உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்தேன்னா டாங்கர் பச்சடி உங்களுக்கு ரெடி. ஸோ புளி பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இது தயிர் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஜலம் விட்டு கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா உப்பு போட்டாச்சு, இது டாங்கர் பச்சடியும் ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு எல்லா மெனுவும் உங்களுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து கர்ட் ரைஸ் தான். தேவையான அளவு பச்சரிசி எடுத்து அதை வேக வச்சு மசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, அப்புறம் உளுந்து, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பொடியாக திருத்தி, அதுக்கப்புறம் இஞ்சி வந்து நல்லா சீவிட்டு போட்டிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் தூவிட்டு, தேவையான அளவு உப்பு, தயிர் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். அப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக அதாவது பால் கொஞ்சம் நிறையா விட்டு தயிர் வந்து அதில் கால்வாசி அளவு விட்டிங்கன்னா உங்களுக்கு புளிக்காமல் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் விட்டேன்னா உங்களுக்கு நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்சரும் கொடுக்கும். எனக்கு வந்து தயிரே வந்து பார்த்தேன்னா நல்லா கெட்டி தயிர், அதனால் அதுவே நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்சரை கொடுத்தது. ஸோ தாளிப்பு கொடுத்தாச்சு, தயிர் அதுக்கப்புறம் பால் விட்டு நல்லா மேஷ் பண்ணி இப்படி கலந்து எடுத்தேன்னா உங்களுக்கு கர்ட் ரைஸும் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். மந்தவாளுக்கு நீங்கள் வந்து அந்த தட்டில் லேடிஸ்க்கு அந்த மாதிரி வெத்தலை பாக்கு, மஞ்சக்கிழங்கு, அதுக்கப்புறம் பூ வச்சு கொடுக்கணும். ஜென்ஸுக்கு வெறும் வெத்தலை பாக்கு பழம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெனு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இன்னும் எலாபரேட்டாக பார்க்குறதுக்கு லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.